இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. அவர் நம்மில் அன்பு கூறுகிறதினாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக என்ன செய்கிறோம்? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? முழுதும் அறகுறையாக என்ன இல்லை, ஜெயம் கிடையாது. ஏதோ கொஞ்ச நாட்கள் ஜெயிக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நாட்கள் அப்படியே கீழே டவுன், அப்போல்லாம் இல்லை. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக தான் இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்போவுமே நிதர்சனமாக என்ன செய்யணும்? பேசணும். அதனால் நான் நிதர்சனமாக தான் என்ன செய்வேன். நிதர்சனம்னா என்னென்னு கேட்குறீங்களா? எது நிஜமோ, எது வாழ்க்கை நடையோ அதுதான் நிதர்சனம். ஆமே. தேவன் தான் அதரிசனமானவர், நம்மெல்லாம் தரிசனமானவர்கள். அல்லேலூயா. புரியுதா? அதரிசனம்னா காணக்கூடாதவர், அவரை பார்க்க முடியாது, அவர் வல்லமையில் பெரியவர். ஆனால் நம்மெல்லாம் பார்க்கக்கூடிய மாமிசத்தை உடைய அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வாசிங்க மறுபடியும் 8:37 நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். இப்போவும் நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்கள். அல்லேலூயா. வசனம் அப்படி தான் சொல்லி இருக்கிறோமே. இப்போ என்ன செய்கிறோம்? ஜெயம் கொள்கிறவர்களாக தான் இருக்கிறோம். ஆமென். எப்படி எதெல்லாம் ஜெயம் கொள்கிறோம் என்பதுதான் சில காரியங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறல நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயம்தான். ஆமாம். ஆனால் நான் தோற்று போகிற மாதிரியே தெரியுதே பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி சொல்கிற மாதிரியே எனக்கு என்ன செய்யுது தெரியுது. எல்லார் வாழ்க்கையும் ஏற்ற இறக்கத்தோடு தான் என்ன செய்யும் போகுது. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு நேரம் என்ன செய்யுது? ஏறுது. ஒரு நேரம் இறங்குது. ஒரு நேரம் கீழே கூட என்ன செஞ்சிருது? போயிடுது. ஆனால் ஒரு நேரம் டாப்பு கூட என்ன செய்யுது? போகுது. அல்லேலூயா. நமக்கு நல்ல கையில் பணம் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம்னா, இந்த மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. என்னது மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பணத்தை கையாளுகிற விதம். நம்ம எப்படி அந்த பணத்தை கையாளுகிறோம் என்பது தான் மணி மேனேஜ்மெண்ட். அப்போது ஒரு பிஸ்னஸ் அப்படி படிக்க போகிறான்னு வச்சிங்களேன். இப்போ பசங்கள்லாம் பிஸ்னஸ் படிக்கிறாங்க. பிஸ்னஸ் கோர்ஸ்லாம் என்ன செய்வாங்க? படிக்கிறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் கோர்ஸில் அதை சொல்லிட்டு இருப்பாங்க மணி மேனேஜ்மெண்ட் குறித்து. ஒரு நபரிடத்தில் 1 லட்ச ரூபா இல்லை 1000 ரூபா கொடுத்து, இதை நீ இப்படி செலவு பண்ணால் இவ்வளவு நாட்கள் என்ன செய்யலாம்? செலவு பண்ணலாம். ஆனால் இதை இப்படி செலவு பண்ணால் இன்னும் அதை விட கம்மியான நாட்களில் செலவு பண்ணலாம். இன்னும் ஒரு இதாக இருக்குது, நீ ஒரே நாள் என்ன செஞ்சிடலாம்? செலவு பண்ணலாம். இப்போ நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம அந்த ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு வாரம் வச்சுக்கிங்களேன். 1000 ரூபாயை நீ இப்படி செலவு பண்ணால் 1 வாரம் செலவு பண்ணலாம். இந்த 1000 ரூபாயை நீ இப்படி செலவு பண்ணால் 3 நாட்கள் செலவு பண்ணலாம். இந்த 1000 ரூபாயை இப்படி செலவு பண்ணால் ஒரே நாள் செலவு பண்ணலாம். நம்ம நினைக்கிறது என்ன நினைப்போம் தெரியுமா? அப்போ இந்த 1000 ரூபாயை நம்ம அப்படி செலவு பண்ணி எப்படி 1 வாரத்துக்கு என்ன செய்யணும்? இதை கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ஒரு நாளில் செலவு பண்ணுறது தான் செய்வோம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். நீங்கள் அந்த 1 வாரம் வரைக்கும் வச்சுருந்தா கூட, செலவே பண்ணாமல் வச்சுருந்தா கூட, அந்த 7ஆவது நாள் அது காலி ஆயிரும். எப்படி? நீங்கள் அதை அப்படி சேர்த்து வைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது என்ன செஞ்சிடும்? அந்த 6ஆவது நாள் 7ஆவது நாள் வரும் பொழுது அது கண்டிப்பாக ஒன்றுமே இல்லாமல் காலி ஆயிரும். இதுதான் இதை என்ன செய்வாங்க? அதில் சொல்லி கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் மனசை அடக்கணும், அவ்வளோதான். கவனிங்க, இதுதான் அந்த காரியம். நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம்.
ஆனால் நம்ம எண்ணம் என்ன தெரியுமா? இன்னும் நம்ம என்ன செய்யலை, ஜெயம் ஆகலையே, இன்னும் நமக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கலையே, இன்னும் சரியாக காரியங்களை நடக்கலையே இப்படின்ற தாழ்வை மட்டுமே சில நேரங்கள் என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். நடத்தி வந்த வழிகளை திரும்பி பார்த்தா நான் என் வாழ்க்கை ஜெயத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. நான் கீழே இறங்கலை. என் கண்ணுக்கு தெரியுது வேணால் பள்ளமாக இருக்கலாம், என் கண்ணுக்கு நான் பார்க்குற விதங்கள் வேணால் அது எனக்கு தாழ்வானது காரியங்களாக தெரியலாம், ஒருவேளை அது என் வாழ்க்கையில் நடக்காத காரியங்களாக தெரியலாம். நீங்கள் கொஞ்சம் தூரம் பயணப்பட்டு போய் திரும்பி பார்த்தீங்கன்னா அவைகளை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சந்திச்சிருப்பார். நீங்கள் அதையெல்லாம் தாண்டி தான் என்ன செஞ்சுருப்பீங்க, வந்திருப்பீங்க. அல்லேலூயா. இது நீங்கள் பொறுமையாக உட்காந்து செய்ய வேண்டிய காரியம். ஏன்னா ஒருவன் ஒரு பணத்தை இந்த 1000 ரூபாயை செலவு பண்ணிட்டான்னு வச்சிங்களேன், நான் எப்படி செலவு பண்ணேன்னு உட்காந்து கணக்கு பார்க்கணும். இந்த 7 நாளில் நான் சேர்த்து வச்சேன், ஆனால் அந்த ஒரே நாள் என்ன செஞ்சிட்டேன், செலவு பண்ணிட்டேன். அந்த ஒரு நாளில் நான் செலவு பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல் காரியம் ஆசை, ரெண்டாவது காரியம் டிசிப்ளின், ஒழுங்கு இல்லை. அதை எடுக்கக்கூடாதுன்னு நினச்சா என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதுதான் அதுக்கு தான் எதுக்காக வச்சுருக்கிறோமோ அதுக்காக தான் என்ன செய்யணும், அதை யூஸ் பண்ணணும். அந்த அந்த ஒழுங்கு இல்லாததுனால, அந்த 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 சரியான காரியம் இல்லாததுனால என்ன செய்கிறோம், அது காலி ஆயிடுது. நம்ம சொல்கிறோம் ஆண்டவரே காலி ஆயிடுச்சு. யார் காலி பண்ணது? எப்போவுமே நான் கேட்டால் பதில் சொல்லணும், நான் தான் என்ன செஞ்சிட்டேன், என்னுடைய ஆசையில் இல்லை ஏதோ ஒரு தேவையில் இல்லை நீங்கள் சந்திப்பீங்களோ சந்திக்க மாட்டீங்களோ சந்தேகத்தில் என்ன செஞ்சிட்டேன், என்கிட்ட இருக்குது அதனால் என்ன செஞ்சிட்டேன், எடுத்து செலவு பண்ணிட்டேன். இப்போ அது இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட புலம்புறது நியாயமா? அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் பலவீனர் என்றவர் அறிந்ததுனால அவர் உதவி செய்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா, அந்த தாழ்வை மட்டும்தான் கனத்தில் வச்சுருக்கிறோம். ஆண்டவரே என்னை இங்கே விட்டுட்டீங்களே. இல்லை, நீ திரும்பி பாரு, அங்கேருந்து உன்னை தூக்கிட்டேன் எப்போவோ, நீ தான் இன்னும் அங்கே என்ன செய்கிற, ஆமாம் தலையை உள்ளே கொடுத்துட்டு நிற்கிற. நான் உன்னை தூக்கிட்டேன், எவ்வளவோ தூரம் நடந்து வந்துட்டேன். இன்னும் அந்த ஒரு நாய்க்குட்டி குடத்துக்குள்ளே தலையை விட்டுச்சான், அது குட்டி குடமா, அந்த குடத்தோட தலையை விட்டு வெளியே என்ன செய்ய முடியலையா, எடுக்க முடியல. அந்த ஓனர் அந்த குடத்தை அறுத்து என்ன செஞ்சிட்டாரு, ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டா இப்போ உலகெல்லாம் தெரியுது. ஆனால் கழுத்தில் என்ன இருக்குது, அந்த குடத்துடைய ஒரு பாதி என்ன செய்யுது, இன்னும் கடலில் இருக்குது. இப்போ நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம். ஆண்டவர் அதை அறுத்து எப்போயோ கொண்டு போயிட்டார். ஏதோ கொஞ்சம் என்ன செய்தாங்க, அங்கே கழுத்தில் மாட்டிகிட்டு இருக்குது. உடனே ஐயோ நம்ம இன்னும் வெளியே வரல போல, நம்ம பார்க்குறதெல்லாம் உள்ளே ஏதோ படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. நிஜம் லைஃபு தான். ஆனால் நமக்கு எப்படி என்ன தோணுது, நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரில, நான் என்னவோ கதை ஓட்டுற மாதிரியே. அல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறதுக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரியே என்ன செய்கிறேன், சில காரியங்களை சொல்லி தான் நடத்துகிறார். ஆமென். சிலுவையில் ஜெயம் எடுத்துட்டார்னா அது உண்மை, ஜெயம் எடுத்துட்டார். உங்கள் கையில் அந்த ஜெயத்தை கொடுத்துட்டார்னா அது உண்மை, ஜெயத்தை கொடுத்துட்டார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, ஆமாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்கள் கையில் தான் எல்லா ஆசீர்வாதத்தோட திறவுகோலை கொடுத்துருக்கிறாருன்னா ஆமாம் திறவுகோலை கொடுத்துட்டார். இனி என்ன செய்யணும் அவர், இனி அவர் செய்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, நான் செய்கிறதுக்கு தான் நிறைய விஷயம் என்ன செய்யுது இருக்குது. அதை தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், ஆலோசனையாக தியானிச்சுட்டு வரோம். இன்றைய நாளில் நம்ம தியானிக்கிறது என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ள வைக்கிற சிலுவையின் அன்பு. அல்லேலூயா. என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ள வச்சிட்ட சிலுவையின் அன்பு. வைக்கிற இல்லை, வச்சு முடிச்சிட்டார். இனி தினந்தோறும் என் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே என்ன செய்யுது இருக்குது. இதை நான் என்ன செய்யணும்னா சுதந்தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 2 விதமான ஜனம் இருக்கிறாங்க. ஒரு விதமான ஜனம் என்னன்னா, கானானுக்குள்ளே போயிட்டு அதை பார்த்துட்டு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்து கண்ணில் பார்க்கறத யோசிக்கிற ஒரு கூட்டம். 2வது ஒரு கூட்டம் இருக்குது, ஆண்டவர் அது எனக்கு தருவார்னு சொல்லிட்டாரு, இது எந்த நெடியர்கள் எந்த கொடியர்கள் எந்த பெரிய பயில்வான்கள் இருந்தாலும் இவங்களை துரத்திட்டு எனக்கு இந்த தேசத்தை ஆண்டவர் கொடுப்பாருன்னு நினைக்கிற ஒரு கண்கள். அல்லேலூயா. இது ஒரு கூட்டம். இப்போ நம்ம விசுவாச மக்களாக ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற விசுவாச கூட்டத்தாராக சீஷர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய சிந்தனை என்ன, இதை வச்சு தான் ஜெயம் எனக்கு இருக்கா இல்லை ஜெயம் எனக்கு இல்லையான்றது என்ன செய்ய முடியும், நான் தீர்மானிக்க முடியும்.
ஒரு கூட்டத்தார், அதாவது பெருங்கூட்டத்தார் சொல்கிறாங்க, நாங்கள் ஏனாக்கியரின் புத்தரை என்ன செய்தோம், கண்டோம். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். நசுக்காமல் விட்டாங்களே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. என்ன வெட்டுக்கிளிகளை போல் என்ன செய்தோம், இருந்தோம். எங்களை அவங்க கண்டு பார்த்து எங்களை கொன்றுவாங்களோன்னு பயந்து என்ன செய்தோம், ஓடி வந்துட்டோம். அந்த தேசத்தில் நம்ம உள்ளே போனோம்னா செத்தே போவோம். இது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் இன்னொரு கூட்டத்தார், கூட்டம் கூட இல்லை, 2 பேர் சொல்கிறாங்க, நாம் அதை எளிதாய் சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. இவங்க சொல்கிறது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வச்சு பார்க்குறாங்க தேசத்தை. அவங்க பார்க்குறது எனக்கு முன்னாடி என்ன இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணுற பெரிய தவறு. என் முன்னாடி எது இருக்கோ அதை பார்த்து நான் இன்னும் உயரலை, எனக்கு இன்னும் ஜெயம் வரல, எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரல, இதையே நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறத வச்சு பேசுகிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு நீங்கள் அப்படி பேச மாட்டீங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஜெயம் எடுக்கலை அப்படின்னு உங்கள் வாயிலேருந்து வார்த்தை வருது, என்ன பாஸ்டர் வாழ்ந்து என்னத்தை போ, இப்படி இந்த அளவுக்கு நீங்கள் சோகமாக போகிறதுக்கு உண்டான ஒரு காரியமும் அங்கே ஆண்டவர் எதுவும் செய்யலை. நம்ம தான் என்ன செய்கிறோம், ஏதோ விதத்தில் மிஸ்டேக் பண்ணுறோம், ஏதோ இடத்துல அதை தடையை நம்மளே ஆக்கிக்கிறோம். நம்ம பார்க்குற பார்வை தான் அதை தடை என்ன செய்த தவிர கர்த்தருடைய சித்தத்தில், அவருடைய திட்டத்தில், அவருடைய வார்த்தையில் ஒரு நாளும் தடை இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். இதில் ஆமாம், இப்போ என்ன ஜெயிச்சது அப்படின்னா, அதே 10 பேருக்குள்ள கும்பல் அதே தேசத்துக்குள்ளே என்ன செய்யுது, ஆமாம், அவங்க போகிறதுக்கப்புறம், அவங்க சந்ததி உள்ளே போனதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கு என்ன இல்லைங்க, விடையே இல்லை. ஆண்டவர் சொன்னார், செஞ்சிட்டார். அது எத்தனை கூட்டமாக இருந்தாலும், எவ்வளவு கோத்திரமாக இருந்தாலும், எவ்வளவு நாடா தேசமாக இருந்தாலும், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களை துரத்தி விடுவேன், ஒன்று அந்த தேசத்தில் என்ன செய்ய. அல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்கிற கடைசி ஆசீர்வாதம். உன்னை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற நாள். அந்த நாளை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக தான் இன்னைக்கு வரையும் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு நாள் அவர் மாறவும் இல்லை, மாறவும் மாட்டார். ஆண்டவர் ஒரு முறை சொல்லி மறுமுறை அதை திருத்துகிறவர் அல்ல, அதற்காக மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. ஒரு வாட்டி சொன்னாருன்னா கோடி வாட்டி சொன்ன மாதிரி நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் அதே ஆன்சர் தான். அல்லேலூயா. எத்தனை வாட்டி கேட்டாலும் அதே வாக்குத்தத்தம் தான். சுதந்திரிப்பாய், கிடைக்கும், நடக்கும். எப்போ நான் செய்வேன், என் சித்தம் இங்கே விளங்கும். அல்லேலூயா. இவங்களை கொண்டு போய் ஏன் அங்கே விடுறாரு, ஏன் இவங்களை போய் வேவு பார்க்க விடுறாரு அப்படின்னா, யார் எவருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆமென். நம்மளை விட்டு பார்க்குறாரு. இவனை விட்டால் இவன் எந்த அளவுக்கு வரைக்கும் தம் கட்டுறான், மூச்சு பிடிக்கிறான், எந்த அளவுக்கு வரைக்கும் போகிறான், விசுவாசத்தில் எவ்வளோ தான் உறுதியாக இருக்கிறான். ஆபிரகாம் கத்தி எடுத்து பிள்ளை வைத்துக்கிட்ட போகிற வரைக்கும் அமைதியாக இருக்கிறார். எங்கே வரைக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 2 அடி கேப்பு, ஒரு 1.5 அடி கேப்பு தான் உயிர் போகிறதுக்கு. ஆனால் அவன் விசுவாசம் என்ன தெரியுமா, நான் குத்தி அவன் செத்தாலும் உயிரோடு வருவான். இதுதான் விசுவாசம். இதனால தான் அவன் என்ன செய்கிறான், எதையும் கற்பற்படுத்தல கத்தியை வாங்கிட்டான். அல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வேவு பார்க்க அனுப்பும்போது கூட இதுதான் ஆண்டவர் செய்கிறார். இவங்க போய் என்ன தான் யோசிக்கிறாங்க, இவங்களை 40 வருஷம் இவ்வளவு அற்புதங்களை காமிச்சு நடத்தி வந்திருக்கிறோமே, கடைசியில் கானான் தேசத்தையும் கண்ணில் காமிச்சிட்டோம். அது செழிப்பான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், எல்லாம் அவன் கண்ணு பார்க்குது. இப்போ இதை பார்க்கும்போது அவன் இருதயம் என்ன செய்யணும், கர்த்தர் சொன்ன இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, கூட்டு வந்துட்டார். இனி எனக்கு எல்லாமே அவர் தான், நான் இனி செட்டில் அப்படி என்ன செய்யணும், நினைக்கணும். ஆனால் நம்மால் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, செத்தோண்டா, இங்கே கொண்டு வந்து நம்மளுக்கு சமாதி கட்ட தான் வச்சுருக்கிறார். எதுக்கு சமாதி கட்டுறதுக்காக கூட்டு வந்தார்? விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் சுலபமாக வந்துடும், ஆனால் எளிதாக பெற்றுக்கொள்ள ரொம்ப, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு விலைக்கிரயம் கொடுத்தே ஆகணும். ஜெயம் உண்டுங்க. நான் எப்படி சொல்கிறது, இந்த உலகத்தை குறித்தே என்ன செய்யக்கூடாது. எப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுங்களேன், பாஸ்டர் சாலமோன் ஏறிட்டாருன்னா இம்மைக்குரியவைகளை மறந்து விடுங்கள், நான் இம்மைக்குரியவன் அல்ல, இம்மைக்குரியவைகளை குறித்து போதிக்கிறவனும். அல்லேலூயா. அப்போ இங்கே இம்மையில் ஏன் இருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது.
இம்மையில் தான் இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறோம், இங்கே தான் வாழ்கிறோம். இல்லை இங்கே நம்ம இதுக்காக இவ்வளோ பிரயாசப்பட வேண்டியது அல்லேலூயா. ஆமாம், வாழ்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். தேவையான அளவு என்ன செய்கிறார்? ஆமாம், அன்றன்று உள்ள ஆகாரத்தை அன்னன்னைக்கு என்ன செய்கிறார்? குறை இல்லாமல் கொடுக்குறார். அது போதும். ஆண்டவரே, நான் பரிபூர்ணப்படுகிறதுனால் தேவன் யார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? ஆமாம். அப்புறம் நான் ஒன்றுமே இல்லாமல் பட்னியாக கிடந்து என்ன செய்யக்கூடாது? திருடி உம்முடைய நாமத்தை வீணில் அன்னன்னைக்கு அங்கே ஆகாரத்தை என்ன செய்யுங்க. தாங்கன்னு அழகாக என்ன செய்கிறாரு? ஒரு ஜபத்தை எடுப்பார். நம்மளும் என்ன செஞ்சுருவோம்? அனுதினமே என்ன நடத்துங்க. நீர் என்ன படைச்சீர், உருவாக்குனீர், இது வரைக்கும் நடத்துறீர், இனிமேலும் என்ன செஞ்சுவீர்? நடத்துவீர். என் தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், ஏற்ற வேளையில் செய்வீர். ஆனால் எனக்கு என்ன விசுவாசம் பெருகணும்னா, நான் என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் இந்த உலகத்தில் கர்த்தருக்கென்றே என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் செய்யணும். அப்போ தான் நான் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்க முடியும். ஆமென். தோக்கிறவன் எல்லாம் தோக்கிறதுக்காக தோற்று போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கீழே ஒரு இடத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா தோற்று போகிறோன்னு. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஏன்னா அவன் நீதிமான். விழவே மாட்டான், அவன் கிடையாது நீதிமான். விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கிறவன் தான் நீதிமான். அல்லேலூயா. அதுக்காக எத்தனை வாட்டி வேணால் விழுவேன்னு சொல்கிறவனு நீதிமான் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், அதுக்காக ஹாஸ்டல் எத்தனை வாட்டி விழுந்தாலும் என்ன செஞ்சிடலாம். இந்த கதை ஆண்டவட்டாக 7 தரம் 70 தரமோ அப்படின்னு கேட்டால் மன்னிக்கிறதுல வேணால் அவர் தயவு பெற்றவராக இருக்கிறார். அதுக்காக இன்னும் ஒரு முறை என்ன செய்யக்கூடாது? என்று பல முறை இந்த பாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆண்டவர் உங்களை ஜெயமுள்ளவராக வைக்க விரும்புகிறாரா? ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுக்கிறத நேர்த்தியாக செய்யணும். ரொம்ப அதிகமாகவும் எக்ஸ்ட்ரானரியாகவும் என்ன செய்யக்கூடாது? ரொம்ப கீழமும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை அவன் சொன்ன மாதிரி நேர்த்தியாக என்ன செய்யணும்? கொப்பேர் மரத்தை எடுப்பா. சரி ஆண்டவர் தேக்கு மரம் நல்லா இருக்குமே, இந்த வேலை என்கிட்ட வேணாம். கொப்பேர் மரம்னா கீழ்பூசு இல்லை ஆண்டவரே, என்கிட்ட பெரிய ஒரு நல்ல ரொம்ப நல்லா டக்குன்னு ஓட்டுற 143 அது 173 743 ஏதோ 3 என்ன அந்த 3 அந்த கம் இருக்குது ஆண்டவரே. எடுத்து அப்படி வச்ச உடனே என்ன செஞ்சிடும்? சட்டுன்னு ஓட்டிடும். எபார் கீழ்பூசுனா கீழ்பூசு 3 தட்டு வைக்கணும்னா 3 தட்டு வைக்கணும். உள்ளே இந்தந்த மிருகத்தை ஏற்றணும், இந்தந்த மிருகத்தை ஏற்றணும். ஆண்டவரே, அந்த திமிங்கலம் என்ன போகணும் பாவம், அது எப்படி உள்ளே கொண்டு? இங்கே பார், நான் சொல்கிறத மட்டும் செய். திமிங்கலத்தை உங்கள்கிட்ட சொன்னானா? விலங்குகள் மிருகங்கள்னு சொன்னேன். மிருகங்களை மட்டும் என்ன செய். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இது இந்த அதிக பிரசங்கித்தனமான கேள்வி. அவர் சொன்னதுக்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? போய் அதை செய்யணும், அவ்வளோதான். அல்லேலூயா. பெரிய வேலைலாம் போய் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு என்ன. ஒரு மிஷினரிக்கு சொன்னார், நீ போய் அங்கே போய் என்ன சாகணுன்னார். அல்லேலூயா. அங்கே போய் என்ன செய்யணும்? அங்கே போனால் கொன்றுவான். ஏன்னா ஆதிவாசி, அவனுக்கு மற்றவனை யாரும் உள்ளே சேர்க்கறதுக்கு உண்டான இருதயம் கிடையாது, சேர்க்க மாட்டான். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கே போய் என்ன செய்யணும்? விதையாக மாறணும். போகணும். அல்லேலூயா. போய் விதையாக மாறினா அங்கே நிறைய கோதுமை மணிகள் என்ன செய்யும்? எழும்பும். அல்லேலூயா. சில பேரை இப்படியே ஆண்டவர் என்ன செய்வார்? நடத்துவார். சில பேருக்கு சில அபிஷேகத்தை கொடுப்பார். ஒருத்தர் போய் ஆதிவாசி முன்னால் இயேசுவே ஆண்டவன் சொல்லும்போது எல்லாம் கத்தியை வாங்கிட்டாங்களாம். இவர் பயத்தில் அந்நிய பாஷை பேசியிருக்கிறார். எல்லாம் கீழே படுத்து காலில் கும்பிட்டான். அல்லேலூயா. அப்படியும் ஆண்டவர் செய்வார், இப்படியும் செய்வார். அல்லேலூயா. அது அவர் சித்தம். உங்களை ஆண்டவர் படைச்சதுக்கு நோக்கம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்குது. இவரை கொண்டு இந்த காரியத்தை என்ன செய்யணும்? இவரை கொண்டு இந்த காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. இன்றைக்கி இது ஆண்டவர் வாழ்க்கையில் சித்தமாக வச்சுருக்கிறார். ஆமாம், இன்றைக்கி ஏதோ ஒரு லாஸ். ஆமாம், இது ஆண்டையில் சித்தமாக வச்சுருக்கிறார். எனக்கு இந்த லாஸை லாபமாக ப்ராஃபிட் என்ன செய்வார்? மாற்றுவார். அவர் எல்லாவற்றையும் செய்வார். நான் அவர் கருத்தை ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. கவனிங்க, எல்லாத்துலேயுமே இந்த உலகத்தை என்ன செய்யாதீங்க? முதன்மையாக கொண்டு வராதிங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை முதன்மையாக கொண்டு வாங்க. இந்த காரியத்தை நிமித்தமாக எனக்கும் பரலோகத்துக்கு இருக்கிற தொடர்பு அந்துருமா? அப்படி யோசிங்களேன். உங்களை ஆண்டவர் ஜெயமாகவே நடத்துவாருங்க. நீங்கள் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க, நான் சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த ஒரு விஷயம் நடந்த உடனே ஐயோ அங்கேருந்து அது வந்துடுமோ, இங்கேருந்து இது வந்துடுமோ? இல்லை, இது நிமித்தமாக கிறிஸ்துவுக்கு எனக்கும் இருக்கிற உறவு பாதிக்கப்படுமா? பாதிக்கப்படும். நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நீதியை தேடுற உனக்கு எல்லாத்தையும் கூட கொடுப்பேன்றார். அவர் எப்படி உங்களை தோக்க விடுவார்? ஆமென்.
அவருடைய ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு தோல்வி இல்லைன்னு வேதம் சொல்லுதுங்க. அப்புறம் எப்படி நம்ம தோல்விக்கு நேரம் என்ன செய்ய முடியும்? நம்ம சுயத்தை நோக்கி ஓடும் போது தோல்வி என்ன செய்யுது? எதிர்த்தாப்புல செங்காமட்டி மாதிரி வரும். ஏன் எதுக்கு ஓடுறோன்னா நம்ம வேலையில் என்ன செய்கிறோம்? ஓடுறோம். நம்ம எவ்வளவு தூரம் வேகமாக ஓடுறோமோ செங்காமட்டி அங்கே நம்மளை படுக்க வச்சிரும். ஆமாம், என்ன செஞ்சிடும்? அதுக்கப்புறம் பொறுமையாக ஆண்டவரை தூக்கி ஓடுறவன் பொறுமையாக வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே என்ன வந்துடும்? இவருக்கு படுக்க, அவருக்கு நடக்க. அவ்வளோதான். ஆமாம், முயல் கதை தான் அடுத்து. ஆண்டவரை தேடுறவங்க ஒரு வேளை ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் ஜெயிக்கிறது அவங்க தான். உலகத்தை நோக்கி, சுயத்தை நோக்கி, தன்னுடைய பலத்தை நோக்கி ஓடுறவங்க ரொம்ப வேகமாக போகிற மாதிரி தெரியும். நடுவில் நிறைய ஸ்பீட் பிரேக் வரும், செங்காமட்டி வரும், அப்புறம் பூனைக்குட்டி வரும், எல்லாம் வரும். வரும்பொழுது அவர்கள் அங்கே கர்த்தருக்குள் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள், படுத்து அவர்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் என்ன செய்வாங்க? ஸ்லோவாக தான் போவாங்க, ஆனால் நேர்த்தியாக போவாங்க. ஆமென். 430 வருஷம் கழிச்சு தான் யார் கிளம்புனா? இஸ்ரவேல் ஜனங்க கிளம்புறாங்க. ஆனால் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார். போனது என்னவோ 430 வருஷம் கழிச்சு தான், ஆனால் போகும்போது எப்படி தான் போகிறாங்க? பொன்னோடும் பொருளோடும் தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஜெயம் எடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். 1 கொரிந்தியர் 5:15-57 வாசித்து முடிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு அல்லேலூயா. இது மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயந்தாங்க. என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உட்காரும்போது ஸ்தோத்திரம்னு சொல்லி உட்காருங்க. எந்திக்கும் போது ஸ்தோத்திரம்னு சொல்லி என்ன செய்யுங்க? எந்திங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் வாயில் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு கோஷ்டின்னு ஒரு பேர் உண்டு. என்ன கோஷ்டி தெரியுமா? என்ன கோஷ்டி? அல்லேலூயா கோஷ்டி. அல்லேலூயானா தேவனுக்கே. இப்போ சொல்கிற கோஷ்டிலாம் தேவனுக்கே மகிமை கோஷ்டி இது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். இனி சாட்சி பகுதி வைக்கலான்னு இருக்கிறோம். கடந்த நாட்களில் வரமா சாட்சி தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொன்னாங்க. கவனிங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண கிருபை மட்டும் இல்லை, ஜெயமும் கூடுது. நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற உங்கள் துதி உங்கள் நாவில் இருக்கும் பொழுது எரிகோ ஆட்டோமேட்டிக்காக விழும், அது தடை ஆட்டோமேட்டிக்காக அகலும், உங்களுக்கு தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக சந்திக்கப்படும். ஆனால் உங்கள் இருதயம் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், எல்லா இடங்களிலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும். ஆமென். பாத்ரூமில் வழிக்க விழுந்தால் கூட சொல்லுங்கள், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. ஆமாம், பாத்ரூம் கதவு கூட உடையலாம், உங்கள் எலும்பில் ஒரு எலும்பு கூட என்ன செய்யாது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கிறது எவ்வளவு ஈஸியான வழி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு, துதிச்சு பாடுன என் தரித்திரம் போச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா உபத்திரமும் பறந்து போயிடும். பக்கத்தில் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணா உபத்திரமும் போயிடும், பிரச்சனை போயிடும், ஜெயம் வந்துடும். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். 21 வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். சொல்லுங்க, ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. நீங்கள் இந்த மாதிரி இப்போ சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி உண்மையாக இருந்து ஆண்டவர் சமூகத்துக்கு நீங்கள் கரெக்டாக இருந்து ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடப்பீங்க என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளை, நான் உன் அப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா.
எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியாக என்ன செய்கிறாரு? ஒரு அதிகாரம் கொடுக்குறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் இங்கே சொல்கிற எதுலையுமே ஒரு லிமிட் என்ன செய்யலை, வைக்கலை. அன்லிமிட்டடாக என்ன செய்கிறாரு சொல்கிறார். ஒன்றில் கூட லிமிட் என்ன செய்யலை. நீ முதல்ல வசனத்தில் கூட எல்லாவற்றிலும் என்னை ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்கிறாரு எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சுதந்திரிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் நீங்கள் சுதந்திரவாளிகள். நீங்களும் நானும் அதற்காகவே நியமிக்கப்பட்டோம், அதற்காகவே அழைக்கப்பட்டோம், அதற்காகவே தெரிந்து கொண்டு ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக பண்ணுகிற தேவனுக்கு, ஜெயம் கொள்ள வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. இந்த வார்த்தையை சொல்லிவிட பண்ணுங்க. எல்லா இடங்களிலும் நீங்கள் எந்த இடத்துல தாழ்ந்து போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் சொல்லுங்கள், நான் இங்கே ஜெயத்தை எடுப்பேன், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். நான் என்னை நம்பி ஜெயம் எடுப்பேன்னு சொல்லலை, என்னை படைச்சவரை நம்பி சொல்கிறேன். ஆமேன். தாவீது முன்னாடி கோலியாத்து நிற்கிறான். கோலியாத்து கண்களில் இருக்கிறது பெருமை, தாவீதின் கண்களில் இருக்கிறது தெய்வ பயம். ஆமேன். பெருமை ஒரு நாள் என்ன செய்யாது. அது எவ்வளவு பெரிய அரக்கனாக இருக்கலாம், சாம்பலாக மாற்றிடுவார். ஆமேன். ஒன்றுக்கும் ஒரு 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 சென்டிமீட்டர் அளவு கூட ஹைட் இல்லாத அளவு தரமட்டமாக என்ன செஞ்சிடுவார், மாற்றிடுவார். பெருமை நம்மளை என்ன செய்யுமா, அழிச்சிரும். ஆனால் தெய்வ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற தெய்வ பயம் உங்களை ஆண்டவர் எங்கே கோலியாத்த மேலே என்ன செய்வார், உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார்.